நீயா? நீ தானே குழந்த மாதிரி நடிச்சு 200 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போன. உனக்கு வைக்கிறேன் செக்கு. வாமா, என்ன வேணும்? ஜிமிக்கி தோடு காட்டுங்க. இதுல பாருமா. கூடவே உன் தங்கச்சி பாரதியும் கொடுத்துருக்கா போல. நம்ம தனியா தானே வந்திருக்கோம். தங்கச்சி வந்திருக்குன்னு சொல்றாரு. ஏதோ பிளான் பண்ணாரு, என்னன்னு பாப்போம். ஆமாங்க, என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்டேன். இவ பேர் பாரதி இல்ல, மணிமேகலை. நாம ஒரு ரூட்ல போனா அந்த பொண்ணு வேற ரூட்ல போகுது. விடக்கூடாது, எப்படியாவது ஏமாத்தணும். இதுல பாருமா, உன் தங்கச்சியும் சேர்த்து வாங்கி கொடு. என் தங்கச்சி மணிமேகலைக்கு இல்லாததா, அவளுக்கும் சேர்த்துதான் வாங்க போறேன். நான் பிங்க் எடுத்துக்கிறேன். மணிமேகலை உனக்கு கிரீன் ஓகேவா? சரி சரி, நான் இந்த 2 செட்டும் எடுத்துக்கிறேன். நீயே எடுத்துக்கோமா. இது எவ்வளவுங்க? 2 ஜோடி 200 ரூபா. செயின் எதுவும் வேணாமா? இல்ல செயின் எதுவும் வேணாங்க. சரி, உன் தங்கச்சிக்காவது எடுத்து கொடு. தங்கச்சிக்கு எடுத்து தரதா? இவர் ஐடியா என்னன்னு புரியலையே. சரி, என்னன்னு பாப்போம். சரி, காட்டுங்க. மணிமேகலை, இதுல பாருமா, பிடிச்சிருந்தா கேளு, அக்கா வாங்கி தருவாங்க. ஏய், இந்த கிரீன் ஜிம்கிக்கு இந்த கிரீன் செட் சூப்பரா இருக்கு. இதை எடுத்துக்குவோம். இன்னொன்னு வேணுமா? சரி, நீ ஏன் வந்து செலக்ட் பண்ணு. இல்ல, தங்கச்சி சூஸ் பண்ணதா? இது நம்ம பிளான்லயே இல்லையே. சார், என் தங்கச்சி செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுக்கும் சேர்த்து அவள்கிட்டயே பணம் வாங்கிக்கோங்க. நான் கிளம்புறேன். வலைய விரிச்சு வச்சு அதுல போய்